ஜாதி ஒழிப்புக்காக போராடி உயிரிழந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. தந்தை பெரியாரின் ஆணைக்கிணங்க ஜாதியை பாதுகாக்கும் அரசியல் சட்ட பிரிவுகளை கொளுத்திய ஜாதி ஒழிப்புக்காக போராடி உயிரிழந்து 73 ஆண்டுகள் ஆன நிலையில் அந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் சிலையின் முன்பு நடைபெற்றது. இந்த நிகழ்வானது பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பெரியாரிய உணர்வாளர்கள் ஜாதி ஒழிப்பு போராளிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய ஒவ்வொருவரும் ஜாதியை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்றும் ஜாதியை ஒழிக்க போராடிய போராளிகளின் உணர்வானது என்றும் போற்றத்தக்கது என்று தெரிவித்தனர். ஜாதியை ஒழிக்க போராடிய போராளிகள் சிறையிலேயே உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர்களின் நினைவாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தனர். நிகழ்வில் மாநகர செயலாளர் நிர்மல் வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செந்தில் வடிவேல், நேருதாஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து மாநகர துணைத் தலைவர் வெங்கட் நன்றி உரையாற்றினார். வரை சிறையில் சொல்லனா துயரங்களை அனுப்பி உயிரிழந்தும் மீது 13 தோழர்கள் சுத்தமாயிற்று. அந்த தோழர்கள் பெரியார் ஜாதி ஒழிப்புக்காக அவருடைய எல்லைக்கே சென்று போராடினார். அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த அரசு சட்ட வெளிநாடு அரசோ இல்லை மற்ற மாநில அரசுகளோ எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் அது சட்டப்படியே இருக்கு. இப்போ நம்ம என்னதான் போராடினாலும் பண்ணாலும் அது எப்படி ஒழியும். அதனால் அதை ஒழிக்கிறதுக்காக பெரியாருடைய தலைமையில் போராடி அந்த உயிரிழந்த போராளிகளுடைய அவங்க உடல் நிலையும் அந்த தன் பொண்ணுகளுக்கும் தன்னுடைய வீடுகளுக்கு அந்த பேரை வச்சு அந்த தலைவருக்கு ஒரு திருமணம் கொடுத்தாங்க. தாழ்மர் திருமணத்துக்கு தான் வாழுவேன் இந்த தோழர்களுடைய நினைவாக இல்லைன்னா திருமணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தவங்க எவ்வளோ பேர் ஜெயில்